இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன அது இப்படி கேக்குறீங்க? நல்லா தெரியுமே. ஆமா, நீங்க என்ன மறந்துட்டீங்களா? அது அது வந்து இட்ஸ் ஓகே. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? எனக்கு ஹார்ட் கிட்ட ஒரு சர்ஜரி மார்க் இருக்கு. எனக்கு ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்ன அது இப்படி கேக்குறீங்க? அதுக்காக தானே என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கு என்னதான் ஆச்சு? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்து போச்சு. பர்டிகுலரா மேரேஜ் சம்பந்தமா எனக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இல்லை. அதனால தான் நான் உங்களை மீட் பண்ண வந்தேன். ஓ மை காட், ஐ எம் சோ சாரி. இந்த விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப எப்படி இருக்கீங்க? பழசெல்லாம் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? இல்லை டாக்டர். டாக்டர், எனக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஏதாவது பண்ணியிருக்கா? ஐயோ கடவுளே, என்ன இது? உண்மைலாம் தெரிஞ்சிருமோ? சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது உங்க ஹார்ட்ல சின்னதா ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது ஒரு சர்ஜரி மூலமா சரி பண்ணிட்டோம். அப்பப்ப என்கிட்ட வந்து செக் பண்ணுவீங்க. மத்தபடி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் எதுவும் பண்ணல. உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது? டாக்டர் எதுக்காக போய் சொல்றாரு? எப்படி சொல்றது? சம்டைம்ஸ் எனக்கு திடீர்னு துடிப்பு அதிகமாகுது, அப்படியே குறைஞ்சு போயிடுது. அது எதனாலன்னு தெரிஞ்சுக்க முடியல. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். டாக்டர் ப்ளீஸ், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா மறைக்காம சொல்லிடுங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்துட்டேன்னு சொன்னதுனால நீங்கள் இதை என்கிட்ட சொல்கிறதால வேற ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ப்ளீஸ், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க டாக்டர். கடவுளே, இப்ப என்ன பண்றது? டாக்டர் சொல்லிடுவாரா? ஆனா டாக்டர் என்ன தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கலையே. ரிலாக்ஸ் ஆதி. நீங்க நினைக்கிற எதுவுமே இல்ல. இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப காமன். நீங்க யோகா, எக்ஸசைஸ் இல்லனா வாக்கிங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. உங்களை ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கோங்க. எல்லாமே சரியாயிடும் ஆதி. இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறதால வர டிசீஸ் தான். ஆக்சிடென்ட் ஆனதால நீங்க உங்களை கேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சரி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வர்ற இந்த பிரச்சனையெல்லாம் காணாம போயிடும். ஆதி, இந்த ஃபைல்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மொத்த டீடைல்ஸும் இதுல இருக்கு. செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும்.